ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருப்பதால் அதற்கான ஒத்திகையில் சென்னை மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை மறுநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் இறுதி நாள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. சென்னை மாநகர காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவலர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த ஒத்திகையில் பல்வேறு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இதில் சாரணர் படை, தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை பேண்ட் குழுவினர் சிறப்பாக இசை வாசித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலாச்சார நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது கடந்த ஜனவரி 20, 22ஆம் தேதிகளில் நடைபெற்ற நிலையில் இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கி 8:15 மணி வரை நடைபெற்றது. நாளை மறுநாள் குடியரசு தினத்தன்று சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை எதிரே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தேசிய கொடி ஏற்றவுள்ளார். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநரை முறைப்படி வரவேற்பார். வீரதீர சாகசம் புரிந்த வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சிறைப்படை பிரிவு வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசுசையின் கம்பீரமான அணிவகுப்பு. The Tamil Nadu Police Brass Band Collection is led by Sub Inspector V. Samson and Devasigamani.